இப்போ தேர்தல் நடந்துச்சு. சில பேர் கிளியராக ஓட் போட்டுருவாங்க எந்த கட்சிக்கு போடணுன்னு. சில பேரால் யோசிக்க முடியாது, எந்த கட்சிக்கு போடணும்னு ஒரே குழப்பமாக இருக்கும். எல்லா கட்சியுமே ஏதோ மோசமாக தோணும் சில பேருக்கு. இல்லை ஒவ்வொரு கட்சியும் ஏதாவது ஒரு கட்சினா அதில் குறை ஏதாவது சில குறைகள் இருக்கும். புரியாது எந்த கட்சிக்கு போடணுன்னு. அதுக்கு சில பேர் என்ன பண்ணால் நோட்டாலே போட்டு வந்துடுவாங்க. மோசமான கட்சியில் எந்த கட்சி நல்ல கட்சின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போலாம் நல்ல மனிதர்கள்லாம் அரசியலுக்கு வந்தால் தான் இந்த சாக்கடையை க்ளீன் பண்ணலாம். இப்போ கங்கை சாக்கடையை கங்கையில் இருக்க சாக்கடையை க்ளீன் பண்ணுற மாதிரி இப்போ இங்கே அரசியலில் சாக்கடையை க்ளீன் பண்ணுறது நல்ல மனிதர்கள்லாம் வரணும். இப்போ பிரச்சனை என்னென்னா இவிஎம்மில் கூட தில்லுமுள்ளு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு கட்சிக்கு போடுறோம், இவிஎம்மில் ப்ரெஸ் பண்ணி ஓட் போடுறோம், அது வந்து விவிபேட்டில் பிரிண்ட் ஆகிடுது. அந்த இவிஎம்மில் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வருதுன்னு அந்த டோட்டல் இருக்குது. அந்த விவிபேட்டில் இருக்கிற பிரிண்ட் ஆனது 2 கவுண்ட் பண்ணால் டேலி ஆகணும். அந்த கட்சி ஒரு கட்சினா அந்த கட்சிக்கு எவ்வளோ அங்கே ஓட்டு வந்திருக்கு, இங்கே வந்து எவ்வளோ பிரிண்ட் ஆகிருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோன்னு கரெக்டாக டேலி ஆகணும். ஆனால் வந்து வழக்கு போட்டதில் உச்சநீதிமன்றத்தில் வந்து 2 நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது விவிபேட் இந்த பிரிண்ட் ஆனதில் என்ன வேண்டாம், இவிஎம்மில் இருக்கிற அந்த இது என்ன டோட்டல் காமிக்குதோ ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்னு காமிக்க அதுவே போதுன்றாங்க. அது தப்புங்க. இப்போ இதில் பிரிண்ட் பண்ணுறோம், அது எண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், பணம் செலவாகும். தேர்தல் இப்போ நடத்துறதுக்கே எவ்வளோ செலவாகுது பணம்? செலவு நிறையா ஆயிருக்கும், கோடிக்கணக்கில் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணும், அவ்வளோதான். அங்கே நீதிபதிகள்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்கிறாங்களாம், நம்புங்க. என்னத்தை நம்புறதுங்க? ஒருத்தர் நம்புவாங்க, ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. இந்த நம்புகிற இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. நீதிபதி போயிட்டு ஏதோ மத போதகர் மாதிரி பேசுகிறாங்க. நம்புங்கன்னு. நீதிபதிகள் கரெக்டாக சொல்லணும். ஆமாம், இதில் வந்து 2 கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவிஎம்மில் ஒரு நம்பர் வரும், ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வருதுன்னு வாக்கு. அது வந்து பிரிண்ட் பண்ணுறதுலையும் எவ்வளோ வரும்னு, அது ரெண்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ அங்கே வந்திருக்கு, இங்கே எவ்வளோ கட்சிக்கு அங்கே பிரிண்ட் ஆகிருக்கு அந்த கட்சிக்கு, ரெண்டையும் டேலி பண்ண வேண்டியதானே. ஈஸியாக கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மக்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அதை விட்டுட்டு நம்புங்க அப்படின்ட்டு இவிஎம் மட்டும் என்னென்னா, இவிஎம்மை வந்து அது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. அது எப்படி வேணாலும் நம்ம மாற்றலாம். அதில் ஒரு ப்ரெஸ் பண்ணாக்க 2 ஓட்டு விழுற மாதிரி பண்ணலாம். இல்லை 10 ஓட்டு விழுந்ததுக்கப்புறம் ஒரு ஓட்டு எந்த கட்சிக்கு வேணுமோ அந்த கட்சிக்கு விழலாம். அங்கே போய் ஓட்டு சேரலாம் ஒன்றா எக்ஸ்ட்ராவாக. நிறையா பிரச்சனை பண்ணலாம் அதில். ஆனால் இது நாட்டுக்கு நல்லது இல்லைங்க இந்த மாதிரி பண்ணுறது. அங்கே அந்த பெரிய பெரிய இடத்துலையே தில்லுமுள்ளு நடந்துச்சுன்னா அப்புறம் சின்ன ஏழைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏழைங்க இது படிக்காதவங்கலாம் எவ்வளோ பேர் தில்லுமுள்ளு பண்ணுறாங்க. இது மாதிரி அங்கேயும் தில்லுமுள்ளு பண்ணால் என்ன நியாயம் இருக்குது? சரியில்லை.